காட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்காயிருக்கிறார். அப்படி என்றால் அவர் வெளிச்சமாயிருக்கிறார். நம்முடைய இருளான வாழ்க்கையை நாம் விட்டு விலகும்படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார், வெளிச்சத்தை வீச வைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் இருள் அண்டாதபடிக்கு, இருளின் ஆதிக்கங்கள் விலகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவே நம்முடைய வாழ்விலே அவர் ஒளியாய் வெளிச்சமாய் அவர் நம் மத்தியிலே அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே உன் வாழ்க்கையிலே பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், பிரச்சனைகள் என்கிற இருள், போராட்டங்கள் என்கிற இருள், இப்படி ஒவ்வொரு காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பிரகாசத்திற்குள் அழைத்து செல்லுகிற தேவன், பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் தேவனாகிய கர்த்தர் அவர் நீக்கி போட்டிருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்து இயேசு உங்கள் பாவமர கழுவி உங்களை பிரகாசிக்க செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சந்ததிகளாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே இனி நீங்கள் இருளின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே அறியாமை என்கிற இருள், மூடத்தனம் என்கிற இருள், இதை போன்ற காரியங்களிலே நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே அவர் வெளிச்சமாய் இருப்பதினாலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வார்த்தையின்படி நம் மூலியமாக கிறிஸ்து இயேசு அவர்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையிலே ஒளி வீச செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரம தகப்பனே, இயேசுவே, நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையின் இருளை மாற்றின தெய்வம் நீர் அல்லவா. இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட இருளை மாற்றினீர். எங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களுடைய இருளை மாற்றும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களை நீர் பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய அன்பை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பிரகடனப்படுத்த, அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உடைய வார்த்தைகளின் மூலியமா இந்த நாளிலே இருளான ஜனங்களை விடுவிக்க, அவர்கள் வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்ற அப்பா வார்த்தையாகிய கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தி அவர்கள் உம்மை அண்டிக் கொள்ள அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.